எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது இந்த நாவடக்கம் தான். எனவே அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். இந்த காதால கேட்டு இந்த நாவால பேசுகின்ற அந்த விஷயத்துல நீங்க ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்கள். அது கபூர்ல நமக்கு வேதனையை பெற்றுத் தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புறம் பேசுகின்ற பொழுது பேசக்கூடியவருக்கு என்ன குற்றம் பதிவு செய்யப்படுமோ அதே அளவு குற்றம் தான் அதை கேட்கக்கூடியவருக்கும் பதிவு செய்யப்படும். ரெண்டு பேரும் சம அந்தஸ்து உடையவர்கள் தான். ஈமான் இல்லாத காபிர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்துல கட்டுப்பாடே கிடையாது. இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் என்பதாக நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார். ஒரு மூமினுடைய தனித்துவமான தன்மைகள்ல ஒன்று, அவர் போய் பேச மாட்டார். ஒரு மூமின் கோழையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஒரு மூமின் சபிப்பவனாக சாபம் விடக்கூடியவனாக இருப்பானா? மூமின் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது லா லா யகூனுல் முஃமினு கத்தாபா, அவன் பொய் சொல்லக்கூடியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். இந்த பொய்யை பத்தி ஏன் இவ்வளவு தூரம் நபி அவங்க சொன்னாங்கன்னா, அந்த பொய்யில இருந்துதான் புறம் பேசுவது, அதுல இருந்தால் கோல் சொல்வது, அதுல இருந்தால் அவதூறு ஏற்படுத்துவது என்ற அத்தனை விஷயங்களும் உருவாகிறது என்ற காரணத்தினால நபி அவர்கள் ஒரு மூமின் பொய் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்ப அதுல நமக்கு அவசியமா தரக்கூடிய ஒன்று, நாம் நம்முடைய நாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறேன். நல்லதுன்னு சொன்னது நாக்குதான், கெட்டதுன்னு சொன்னது நாக்கு. தங்களுடைய விரல்களால் தங்களது நாவை, இந்த நாக்கு எதை உங்களுக்கு நான் பிடித்து காட்டினேனோ அந்த நாக்கை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நாவினால் ஒரு மனிதன் நஷ்டமடைவானா அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நரகத்துல முகம் குப்புற விழுவதற்கு இந்த நாவு மட்டுமே காரணம் இல்லை. நாக்கு நல்லதை மட்டும் பேசுச்சுன்னா நாக்கை போன்ற மனிதனுடைய உடம்புல சிறந்த உறுப்பு எதுவும் கிடையாது. இந்த நாக்கை பிடிச்சு யாரும் இதுவரைக்கும் அடிச்சதும் கிடையாது, நாக்கை பிடிச்சு யாரும் கடிச்சதும் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது தலக்கவுனஹு பி அல்சினதிக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம் வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா வ ஹுவ இன்தல்லாஹி அலீம். உங்களுடைய நாவுகளால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள், உங்களுடைய வாய்களால் அதை நீங்கள் பேசுகின்றீர்கள். அது சம்பந்தமான ஞானங்கள் உங்களுக்கு இல்லாத நிலையில் அதை நீங்கள் மிக லேசான ஒன்றாக கருதுகின்றீர்கள். அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றத்திற்குரியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூர் என்ற சூராவின் 15வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த விஷயம் சம்பந்தமாக தொடர்ந்து 8 வாரங்களாக மிக விரிவான முறையில் அந்த விஷயங்களை நாம் பகிர்ந்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக 9வது வாரமாகிய இந்த வாரத்தில் அல்லாஹு தஆலா
அது சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை உங்கள் செவிகளால் நீங்கள் கேட்டுக்கொள்கின்றீர்கள். கேட்டதை உங்கள் வாய்களால், நாவுகளால் நீங்கள் மற்றவர்களிடம் பேசி அதை எத்தி வைத்து விடுகின்றீர்கள். அது உண்மையா பொய்யா, அது நன்மையா தீமையா, அதனால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாதிக்கப்படுவார்கள், அது பொய்யாக இருந்தால் நாளை மறுமையில் அது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை தரும் என்பதையெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் அதை ஒரு சாதாரணமான விஷயமாக கருதி நீங்கள் பேசிவிடுகின்றீர்கள். நீங்கள் நினைக்கலாம் அது சாதாரணமானது என்று, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய பாவ செயலாக, மிகப்பெரிய ஒரு குற்றச் செயலாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய கருத்து என்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு சம்பந்தமான அறிவுரை என்றாலும் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான அறிவுரையை தருகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம எந்த விஷயத்தையும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து கேட்டுட்டோம்னா உடனே நாம மற்றவங்களுக்கு அதை சொல்வதற்கு நம்ம தயாராகி விடுகிறோம். நம்ம வீட்டிலையோ நம்ம நண்பர்கள்டையோ சம்பந்தமே இல்லாத நாம் பார்க்கின்ற ஒரு மனிதரிடத்திலையும் அவர்கிட்ட நம்ம இதை பேசணுங்கிறது அவசியம் இருக்காது, ஆனாலும் அவர்கிட்ட கூட அந்த விஷயத்தை எத்தி வச்சிடும். அந்த அளவுக்கு அதை நம்முடைய பொறுப்பு மிகுந்த ஒரு செயலாக, ஒரு காரியமாக நாம் கருத ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா அதுல எவ்வளவு பெரிய விபரீதம் இருக்கிறது என்பதை நாம் விளங்காமலேயே போய்விடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு வந்ததும் ஒட்டகம் அந்த இடத்துல சற்று மிரள ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது ஒட்டகத்தை பற்றி தெரியும். அது என்ன செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கும் என்று நபி அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே அந்த ஒட்டகம் அந்த இடத்துல மிரண்டதும் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 2 கபறுகள், 2 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபறுகள் இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 கபறுகள்ல உள்ளவர்களுக்கு வேதனை நடக்கிறது, அதாப், அல்லாஹ்வுடைய அதாப் அந்த கபறுல ஏற்படுது. அதை உணர்ந்த ஒட்டகம் மிரண்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் ஒரு தனித்துவமான ஒரு அறிவு தந்திருக்கான். 6வது அறிவு என்ற அந்த அக்கல் என்ற ஒரு அறிவு. அந்த அறிவை வச்சுதான் நாம் மற்ற மிருகங்களை விட, உயிரினங்களை விட உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக நாம் கருதப்படுகிறோம். உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மிகவும் சங்கைப்படுத்தினோம் அப்படிங்கிற ஆயத்தின் விளக்கத்துல இந்த அறிவும், இந்த அறிவினால் கிடைக்கின்ற கல்வி ஞானங்களும், இதை கொண்டுதான் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு விளக்க எழுதுறாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த அறிவை பெற்றுக்கொண்ட உயர்ந்த மனிதர்களாகிய நம்மால் உணர முடியாத சில விஷயங்களை இந்த அறிவு வழங்கப்படாத அந்த கால்நடைகளும், அந்த மிருகங்களும், அந்த ஜீவராசிகளும் உணர்ந்து கொள்கின்றன. உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். தன்மையை மட்டுமல்ல, அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையும் சேர்த்தே கொடுத்திருக்கான். அல்லாஹ் நமக்கு அந்த உணர்வும் தரல, அந்த மன வலிமையும் தரல. தந்தாம்னு வச்சுக்கோங்களேன், நாம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம், அதிர்ச்சியிலே இறந்துருவோம். எனவே அல்லாஹ் அதை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் மற்ற ஜீவன்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படையாக உணரக்கூடிய தன்மையை தந்திருக்கிறான். இந்த இடத்துல இந்த விஷயத்தால ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஒரு மாடு அல்லது ஒரு நாய் உணர்கிறது. உடனே அந்த இடத்துல அந்த ஆபத்தை விட்டு தப்பிக்க முடியாத ஒரு சிறு குழந்தையோ அல்லது முதியவர்களோ இருந்தா அது கடிச்சு அல்லது முட்டி தள்ளி கொண்டு போய் வேற இடத்துல விட்டுறது. அந்த ஆபத்து அதற்கு பிறகு அங்க நிகழ்கிறது. இந்த உணர்வு யாரு கொடுத்தா? அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கிறான்.
அத மாதிரி அந்த ஒட்டகங்களுக்கு, அந்த கால்நடைகளுக்கு அந்த கபருடைய அதாப உணரக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கான். நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அது புரியுது. அதனால இந்த கபர்ல உள்ளவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது, அதை உணர்ந்து இந்த ஒட்டகம் மிரளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர்ல உள்ளவங்க பெரிய பாவம் செய்து விட்டார்கள் என்பதனால் இந்த வேதனை கிடையாது. அற்பமான 2 விஷயங்கள் தான். ஒன்று, அவர் சிறுநீர் கழித்த பிறகு அந்த சிறுநீர் விஷயத்துல சுத்தமாக இல்லாமல் கவனக்குறைவாக இருந்ததால் ஒன்று. இரண்டாவது, அவர் மற்றவர்களை பற்றி புறம் பேசினார் அல்லது கோள் பேசி தெரிந்தார் என்ற காரணத்தினார். சாதாரணமாக புறம் என்பது என்னுடைய நாவில், உங்களுடைய நாவில் சர்வ சாதாரணமாக அது வாயில சக்கரை போட்டா எப்படி இனிக்குமோ அது மாதிரி இனிப்புக்குரிய ஒரு பிரியத்துக்குரிய காரியம் மாதிரி ரொம்ப சாதாரணமா வந்துருது. மூணாவது ஒரு மனுஷன் அங்க வந்தா கூட யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு அவரும் அதுல சேர்ந்துக்கிட்டார். அந்த அளவுக்கு மிக லேசான ஒரு காரியமாக அது நடந்து விடுகின்றது. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து, அது கபூர்ல நமக்கு வேதனையை பெற்றுத் தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு பெரிய சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருந்தவ புதல்வர். ஆனா மார்க்கம் கற்ற சஹாபாக்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிஞர்கள்ல அவங்க ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. சஹாபாக்கள்ல மார்க்கம் கற்றறிந்த மேதைகள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்கள்ல ஒரு 5 பேர் இருந்தாங்க. யதார்த்தமாக அந்த 5 பேரு அப்துல்லா தான். அந்த 5 பேரும் அறிஞர்கள், 5 பேரும் ஞானிகள். ஆனா அவங்க 5 பேரும் அப்துல்லா தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய 5 பேர். அல் அபாதிலத்துல் ஹம்சா, 5 அப்துல்லாக்கள் அப்படின்னு சொன்னா இந்த 5 பேரை தான் குறிக்கும். அதுல அப்துல்லான்னு மட்டும் சொன்னா அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மட்டும்தான் குறிக்கும். மற்றவங்களை சொல்றதா இருந்தா அவங்க வாப்பா பேரோட அத்தா பேரோட சேர்த்து இப்னு உமர், இப்னு அப்பாஸ், இப்னு அம்ர், இப்னு ஜுபைர் என்று சொல்ல வேண்டும். மொட்டையாக அப்துல்லான்னு சொன்னா அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸுடைய கிதாபுல குறிப்பாக புகாரில நம்ம பார்த்தோம்னா அந்த அப்துல்லா அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த 5 பேர்ல அவங்க முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது அந்த அளவுக்கு சிறந்த பேரறிஞரான அந்த 5 சஹாபாக்கள்ல ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு உமர். அவங்க ஒரு சபைக்கு வரும் பொழுது அவர்களுடைய மாணவர்கள் அல்லது தொடர்புள்ளவர்கள் சில பேர் உட்கார்ந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடுங்கோல் மன்னனை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அங்க வந்து, நீங்க என்ன பேசுகின்றீர்கள், யாரை பற்றி பேசுகின்றீர்கள், இது புறம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்ப அங்கிருந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க ஒண்ணும் நல்லவங்களை பத்தி புறம் பேசலையே, கெட்டவங்களை பத்தி தான், அதுவும் மிக கொடுமையான கொடுங்கோல் மன்னனான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி தானே பேசுறோம், இதுல என்ன இருக்குன்னாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீங்கள் பேசுவது ஒரு கெட்ட மனிதனை பற்றிய விஷயம் என்பதற்காக அந்த புறம் ஆகுமானது என்று அர்த்தம் கிடையாது. புறம் தான். அது நல்லவங்களை பத்தி பேசினாலும் குற்றம்தான், அது கெட்டவங்களை பத்தி பேசினாலும் குற்றம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, புறம் பேசுகின்ற பொழுது பேசக்கூடியவருக்கு என்ன குற்றம் பதிவு செய்யப்படுமோ அதே அளவு குற்றம்தான் அதை கேட்கக்கூடியவருக்கும் பதிவு செய்யப்படும். 2 பேரும் சம அந்தஸ்து உடையவர்கள் தான் அப்படின்னு அறிவுரை சொன்ன நிகழ்ச்சியை நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அப்ப அந்த அளவுக்கு கபர் வரைக்கும் நம்மை கொண்டு வந்து கபர்லேயே அதற்கான வேதனை அது கிடைக்க செய்கிறது என்றால், நாளை மறுமையிலையும் அதற்கான வேதனை இதைவிட கடுமையானது உண்டு. இந்த கபருடைய வேதனை ஒரு சோதனை தான். ட்ரெயில் பார்ப்பது என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு சோதனை ஓட்டம் தான் இது. ஆனால் இதைவிட பன்மடங்கு அதே விஷயத்திற்காக நாளை மறுமையிலும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு சம்பவங்கள் உணர்த்தி காட்டுகிறது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துடைய ஒரு குச்சியை ஒடித்து அதை இரண்டாக ஒடித்து 2 கபறுகளையும் நட்டி வைத்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இந்த ஈரக்குச்சி காய்கின்ற வரை அவர்களுடைய அதாபு குறைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நாம் எதை சாதாரணமானது என்று நினைக்கிறோமோ அது குற்றத்தில் ஆக மிகப்பெரிய ஒன்றாக, மிகப்பெரிய தண்டனைகளை தரக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. எனவே அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான், இந்த காதால கேட்டு இந்த நாவால பேசுகின்ற அந்த விஷயத்துல நீங்க ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்கள். எதை கேட்க வேண்டும், அந்த கேட்டதில் எதை பேச வேண்டும் என்று நீங்கள் மனதால் சிந்திக்க வேண்டும். அதில் என்ன நன்மை, அதில் என்ன உண்மை, அதில் என்ன தீமை, அதில் என்ன பாவம், எல்லாவற்றையும் பிரித்தறிந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று தெரிந்து பேச வேண்டுமே தவிர தெரியாமல் பேசி நீங்கள் பாவத்தில் சிக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அறிவுரை சொல்லுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை எல்லாம் நாம பார்த்தோம்னா 8 வாரமாக நாம விரிவாக பேசி அந்த விஷயத்தை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது இந்த நாவடக்கம் தான். நம்முடைய நாவு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் எல்லா விஷயங்களும் நமக்கு பக்குவமானதாக பாதுகாப்புக்குரியதாக மாறிவிடும். பொதுவாக ஈமான் இல்லாத காபிர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்துல கட்டுப்பாடே கிடையாது. இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் என்பதாக நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த வரையறையும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் கூட அந்த காபிர்கள்ல கூட சில பண்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். அவங்க ஒருபோதும் பொய் பேச மாட்டாங்க. நாம பழகி பார்த்த நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் என்று உங்களுக்கு தெரியும். வியாபார ரீதியாக தொடர்பில் உள்ளவர்கள், நட்பு ரீதியாக தொடர்பில் உள்ளவர்கள், சில மனிதர்களை பார்த்தோம்னா அவங்க பொய்யும் பேச மாட்டாங்க, பொய் பேசுறத விரும்பவும் மாட்டாங்க. இது அவங்க சுயமாக தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட நல்ல பண்புகள். அந்த நல்ல பண்புகள் வரவேற்கப்படக்கூடியது. அதனாலேயே அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக மாறி விடுவார்கள். ஆனா ஒரு நயவஞ்சகன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அவன் பேச்சே பொய்யாத்தான் இருக்கும். அவன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டான். நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று அவன் ஒருபோதும் யோசிக்க மாட்டான். எந்த அசிங்கத்துக்கும் அவன் தன்னை கவலைக்கு உரியவனாக அவன் ஆக்க மாட்டான். அதனாலதான் அவனை பத்தி நபி அவர்கள் சொல்லும் பொழுது, அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்களித்தால் அதை மீறுவான், அவனிடம் அமானிடம் கொடுத்து ஒப்படைக்கப்பட்டால் அதுல மோசடி செய்வான் அப்படின்ட்டு அவனுடைய இயல்பை சொன்னான். ஆனா ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின், ஒரு காஃபிர், அவர் பண்பட்டவராக இருந்தால் அவர் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பக்குவம் இருக்கு. அப்படின்னா அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின், மறுமையை பயந்த ஒரு மூமின், அவர்கிட்ட என்ன தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய தனித்தன்மைகளில் ஒன்று, அவர் பொய் பேச மாட்டார். ஒரு மூமினுடைய தனித்துவமான தன்மைகள்ல ஒன்று, அவர் பொய் பேச மாட்டார். சில நேரங்கள்ல சில மட்டமான செயல்கள், குணங்கள் மூமினுக்குள்ள வரலாம் அப்படின்னு தானே தவிர வரணுங்கிறது அவசியம் இல்லை, வரலாம். என்ன மட்டமான செயல்கள்? நபி அவர்கள் அதை விளக்குகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐயக்கூனுல் முஃமினு ஜபானா,
ஒரு மூமின் கோழையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எப்போதும் சில சமயம் அவன் இருக்கலாம். எல்லா நேரத்திலையும் ஒரு மாவீரனாகத்தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சில சமயத்துல அவன் கோழையாக இருக்கலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது கேட்டாங்க, பகீலா, ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கஞ்சனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கது எப்போதும் சில சமயம் அவன் இருக்கிறான். எல்லா நேரத்திலையும் அள்ளி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. சில சமயத்தில் அவன் கஞ்சனாகவும் இருக்கலாம், அது ஒன்றும் குறை கிடையாதுன்னு நான் நேற்று கூட தாலிம் படிக்கும் போது ஹதீஸ் வந்துச்சு, ஒரு மூமின் இடத்துல ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது. அதாவது ஒரு மூமின் கருவியாக கஞ்சனாக இருக்க முடியாதுன்னாங்க. அப்ப அந்த ஹதீஸுக்கு இப்ப நான் சொல்றதுக்கு மத்தியில முரண்பாடு இருக்குது. அப்படின்னா எப்போதுமே கஞ்சனாக இருக்கக்கூடாதுங்கிறது அந்த ஹதீஸ் சொல்லுது. எப்பவாவது ஒரு தடவை கஞ்சனாக இருப்பது தவறு இல்லை அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது. ரெண்டையும் நாம ஒன்னா இணைக்க பார்க்கணும், ஹதீசுகளை மோத விடக்கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, ஒரு மூமின் சபிப்பவனாக சாபம் விடக்கூடியவனாக இருப்பானா அப்படின்னு கேட்டதற்கு, அது எப்போதும் சில சமயம் அவன் இருக்கவும் முடியும். அப்ப மற்றவங்களை சகிக்கலாமான அந்த மற்றவங்க இல்லை. சில சமயங்கள்ல யார் மீது தனக்கான உரிமை இருக்கிறதோ, தன் மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உறவுகள், தன்னை தானே, தன்னுடைய கால்நடைகள், தன்னுடைய வாகனங்கள், அதன் மீது அவனுக்கு சாபம் வந்துடும். நம்ம மனைவியை பார்த்து சொல்லுவோம், பிள்ளையை பார்த்து சொல்லுவோம், பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நாசமா போவேன் அப்படின்ட்டு, இந்த நேரம் பார்த்தா உனக்கு இந்த வேலை வரணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இது அடுத்தவரை சபிக்கவில்லை என்றாலும் தனக்குரிய பொருளை அவர் சபித்துக் கொள்கிறார். இப்படி சில சமயம் இருக்க முடியும். இப்படி 3 கேள்விகளை கேட்ட பிறகு நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அயகுனுல் முஃமினு கத்தாபா, ஒரு மூமின் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது, லா லா யகுனுல் முஃமினு கத்தாபா, அவன் பொய் சொல்லக்கூடியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். அப்ப அந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பொய் என்பது அருவருப்பானது. அந்த அருவருப்பான பொய்யை தனக்குள்ளே வளமையாக்கக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். இந்த பொய்யை பத்தி ஏன் இவ்வளவு தூரம் நபி அவங்க சொன்னாங்கன்னா, அந்த பொய்யில இருந்ததான் புறம் பேசுவது, அதுல இருந்தால் கோல் சொல்வது, அதுல இருந்தால் அவதூறு ஏற்படுத்துவது என்ற அத்தனை விஷயங்களும் உருவாகிறது என்ற காரணத்தினால நபி அவர்கள் ஒரு மூமின் பொய் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல நமக்கு அவசியமா தரக்கூடிய ஒன்று, நாம் நம்முடைய நாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெற்ற ஒரு அருமையான சஹாபி, ரொம்ப நெருக்கமானவங்க, நேசத்தை பெற்றவர்கள். ஒரு பயணத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த அந்த பயணத்துல, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட நான் சில கேள்விகள் கேட்டேன். அதுல என்ன நான் கேள்வி கேட்டேன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்க. அந்த அமலை நான் செய்கின்ற பொழுது அது என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும், நரகத்தை விட்டும் என்னை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்ட்டு நான் நபி இடத்துல கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், லகது சஅல்தனி அன் அலீம், ஒரு மகத்தான விஷயத்தை நீங்க என்கிட்ட கேட்டு விட்டீர்கள். சில சமயத்துல சில கேள்விகள் அருமையான கேள்வியா இருக்கும், அற்புதமான கேள்வியா இருக்கும். அப்படி ஒரு மாணவர் அல்லது ஒரு நபர் நம்ம இடத்துல கேட்கும் போது அவரை பாராட்ட, அருமை, சூப்பர், இப்படி ஒரு கேள்விய உங்களை மாதிரி ஆளுதான் கேட்க முடியும் அப்படின்னு அவரை நாம பாராட்டணும். அப்படி பாராட்டினா தான் அடுத்து அது மாதிரி நல்ல கேள்வியோட வருவார். உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கேள்வி தூக்கிட்டு அலையிற அப்படின்னா கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இங்க நபி அவர்களை பாருங்க, அழகா சொல்றாங்க, லக்கது சஅல்தனி அன் அலீம்,
இதே மாதிரிதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியும், வேற யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்க தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த கேள்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்ட நபரை பாராட்டுகின்றார்கள். அது மாதிரி இங்க சொன்னாங்க, லக்கது சால்தனி அல் அலீம், ஒரு மகத்தான விஷயத்தை பத்தி நீங்கள் கேட்டு விட்டீர்கள் அப்படி சொல்லிட்டு இந்த கேள்விக்கு நான் விடை சொல்லிடுவேன். ஆனா அந்த விடையின்படி எல்லாராலையும் நடக்க முடியாது, எல்லாராலையும் நடக்க முடியாது. இன்னவுல யஸீர் அலாமை யஸ்ஸரஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் யாருக்கு அதன்படி நடப்பதற்கு எளிதாக்கி தருகிறானோ அவருக்கு தான் எளிதானது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாராலையும் அதன்படி நடக்க முடியாது, ஆனால் அல்லாஹ் யாருக்கு அதை எளிதாக்கி தருகிறானோ அவர்தான் அதை எளிதான முறையில் பின்பற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்குள்ள போகணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். அதுக்கு முதல் விஷயம் என்ன? 5 கடமைகளை முதல்ல கரெக்டா செய்யணும். கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி என்ற 5 கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை முறையா செய்யணும். கடமைகள் தான் அஸ்திவாரங்களை போன்றது. அஸ்திவாரம் இல்லாம கட்டடம் கட்ட முடியுமா? அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் என்பது நிலைக்காது. அதனால கடமைகள், உதாரணத்துக்கு பரலான தொழுகை, 5 நேர தொழுகையை நம்ம தவறாமல் தொழணும், இது அஸ்திவாரம். இந்த தொழுகையை இல்லாம நம்ம வேற எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் அது நிலைக்காது. அதை சொல்லிட்டு அடுத்து அந்த கடமைகள்ல வரக்கூடிய நபில், தொழுகை என்றால் நபிலான தொழுகை, ஜக்காத் என்றால் நபிலான தர்மம், நோன்பு என்றால் நபிலான நோன்பு, ஹஜ்ஜி என்றால் நபிலான ஹஜ்ஜி அல்லது உம்ரா. இதை பத்தி நபி அவர்கள் அடுத்து சொன்னார்கள். அதுக்கு அடுத்து கடைசியாக நபி அவர்கள் சொல்லும் போது இந்த இடத்திற்கு தோதுவான செய்தி என்ன தெரியுமா? இந்த லாஸ்ட் விஷயம், கடைசி விஷயத்தை சொல்லும் போது நபி அவர்கள் தங்களுடைய விரல்களால் தங்களது நாவை இப்படி வெளியே இழுத்து பிடித்தார்கள். பிடித்து காட்டிவிட்டு, மாதே, நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரமாக இருக்கின்ற, ஆணி வேறாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த நாக்கு, எதை உங்களுக்கு நான் பிடித்து காட்டினேனோ அந்த நாக்கை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி கேட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாவினால் ஒரு மனிதன் நஷ்டம் அடைவானா? நாவினால் ஒரு மனிதன் நஷ்டம் அடைவானா அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நரகத்துல முகம் குப்புற விழுவதற்கு இந்த நாவு மட்டுமே காரணம் என்றார். நாவினால் நஷ்டம் அடைவானான்னு ஆச்சரியமா கேட்கும் போது நபி அவர்கள் அதிர்ச்சியான பதில் சொன்னார்கள். அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். நபி அவர்கள் அதிர்ச்சியான பதில் சொன்னார்கள், நரகத்தில் ஒருவர் முகம் குப்புற விழுவதற்கு இந்த நாவுதான் காரணம். ஆகவே நாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள், எல்லா காரியங்களும் உங்களுக்கு மிக எளிதாக ஆகிவிடும் என்றார். இந்த ஹதீஸின் அடிப்படையில அறிஞர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார்கள். நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் மொத்தம் 4 வகைதான். நாம் பேசுகின்ற பேச்ச மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 4 வகை. முதல் வகை என்னன்னா லாபம் மட்டுமே உள்ள பேச்சு. 2வது வகை நஷ்டம் மட்டுமே உள்ள பேச்சு. 3வது கொஞ்சம் லாபம் கொஞ்சம் நஷ்டம் இரண்டும் இணைந்தது. 4வது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது என்ற வகையில் உள்ளது. மொத்தம் நம்ம பேசுற பேச்ச இந்த 4க்குள்ள கொண்டு வரலாம். இதுல 2வது வகையும் 3வது வகையும் கண்டிப்பாக நாம் விட்டு விலகி மௌனமாக இருக்க வேண்டும். நஷ்டம் மட்டுமே உள்ளது, கொஞ்சம் லாபமும் கொஞ்சம் நஷ்டமும் சேர்ந்தது என்ற இந்த 2வது 3வது இருக்கு பாருங்க, இதை கண்டிப்பாக நாம் விலகி இருக்கணும். அதுல முதல் வகைனா நஷ்டம் மட்டுமே இருக்கு பாருங்க, அது ஆபத்து. அதுக்கு அடுத்து லாபம் கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் பாருங்க, நாம லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நஷ்டத்தை விட்டு தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கஷ்டம். லாபத்தை வச்சு பேசும்போது நம்ம அறியாமலே நஷ்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம், உள்ள போயிடுவோம். அதனால அதையும் விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு அறிவாளி
தனக்கு லாபம் வருவதை விட நஷ்டம் வராமல் பாதுகாப்பதுதான் அவனுடைய முக்கியமான பணியாக இருக்க முடியும். 1,00,000 ரூபாய் கொடுத்து அத்தா ஒரு வியாபாரத்தை தொடங்கியப்பா, இந்த வியாபாரத்தை பார்த்துக்கோ, வருஷத்துக்கு 10% எனக்கு லாபத்தை நீ காட்டணும், 1,00,000 ரூபாய் உனக்கு தந்திருக்கேன்னா 1,10,000 எனக்கு நீ லாபம் காட்டணும் அப்படின்னு சொன்னா அவன் ஆர்வமா செயல்பட வேண்டியதான். ஆனா மெயினான விஷயம் என்ன தெரியுமா? 10,000 ரூபாய் லாபம் காட்டுறதை விட 10,000 ரூபாய் நஷ்டம் காட்டிடக்கூடாது. ஒரு வருடம் முடியும் போது அதுல 90,000 தான் கணக்கு இருக்குது அப்படின்னா அது நஷ்டம். எனவே லாபத்தை பெறுவதை விட நஷ்டம் வராமல் முதல்ல அவன் தன்னுடைய வியாபாரத்தை கண்காணிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவன் லாபத்தை ஈட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அது மாதிரி இந்த பேச்சினால லாபம் அடைவதை விட நஷ்டத்தில் விழுந்து விடாமல் தன்னை காக்க வேண்டும் என்று ஒரு அறிவாளி நினைத்தால் அந்த வகையை அப்படியே விட்டுருவோம். ஆக இந்த 3 விஷயங்கள் நாம விட்டுருவோம். 4வது வகை இருக்கு பாருங்க, 2 வகையை சொல்லிட்டோம். 4வது வகை இருக்கு பாருங்க, லாபம் இல்ல நஷ்டம் இல்ல, அதுல பேசுறது வேஸ்ட், ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்ச பிறகு அதுலவே நாம ஏன் இது ஈடுபடணும்? எனவே அதையும் விட்டுறணும். இப்ப 4 பங்குல 3 பங்கு நாம் விட வேண்டியது அப்படின்னா மிச்சம் நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு பங்கு தான். எதுல லாபம் மட்டும் இருக்குமோ அதுல மட்டும்தான் நாம் பேச வேண்டும். சரி, ஆனா அந்த பேச்சிலையும் நமக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பேச்சில பொய் கலக்காமல், பெருமை கலக்காமல், முகஸ்துதி கலக்காமல் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நாம பேசணும். அப்படிங்கும் போது அதுலயும் கூட கொஞ்சம் ஆபத்து சிக்கல் இருக்குது. எனவே எல்லா விஷயங்களை விட்டு நம்ம தப்பிப்பதற்கு சரியான வழி என்னன்னா, மன் சமத்த நஜா, யார் மௌனமாக இருந்தாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 வகையான பேச்சுக்கள்ல முதல் வகையான பேச்சுல லாபம் மட்டும் இருந்தாலும் அதிலையும் நாம் நஷ்டத்தை நோக்கி சென்று விடக் கூடாது என்றால் அப்ப முடிவுதான் என்ன? அதுக்கு இந்த ஹதீஸ் வருது, மன் சமத நஜா, யார் மௌனமாக இருந்தாரோ அவர்தான் ஈடேற்றம் அடைவார். அருமையான விஷயம். அப்ப பேசவே கூடாதா அப்படின்னா பேச வேண்டிய தேவையும் பேச வேண்டிய கட்டாயமும் வரும் பொழுது மட்டும் பேச வேண்டுமே தவிர மற்ற நேரங்கள்ல நாம் அனாவசியமான பேச்சுக்களில் ஈடுபடாமல் இந்த நாவை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தனது நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு மனிதர் அவருடைய சிந்தனையில ஏற்பட்ட பல்வேறு வகையான கேள்விகள், சில பேரை பார்த்தோம்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதற்கு ஒரே ஒரு கேள்வின்னு வருவாரு, ஒரு கேள்விதான் வருவாரு, ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பான், அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்று. எப்பா உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது, என்ன விட்டுருதியா அப்படின்னு நாம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். அத மாதிரி அவர் சிந்தனையில பல கேள்விகள். அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, எப்பா உனக்கு பதில் சொன்னார்னா நம்ம புத்தர் இருக்கிறார், அப்ப புத்தர் வாழ்ந்த காலம், அவர்கிட்ட போ, அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாரும் அவரை நவட்டி விட்டாங்க. அவர் இப்போ புத்தரை தேடி தன் கேள்விக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வாராரு. வந்தா புத்தர் ஒரு பெரிய தென்னந்தோப்பு மாதிரி ஒரு பெரிய தோப்புல உட்கார்ந்துருக்காரு. தென்னந்தோப்புல ஆயிரக்கணக்கான மரம் இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு மரத்துக்கு கிளையும் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. இவர் அதையெல்லாம் கடந்து புத்தர் இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது அந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் போவாத போவாத புத்தரை நோக்கி போவாத அப்படின்ட்டு சைக்கிளை செய்யறாங்க. ஆனா இவர் அதையெல்லாம் தாண்டி வேற புத்தர்கிட்ட வந்துட்டாரு. உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாரு. எனக்கு பல கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விக்கு நீங்க விட சொல்லணும். புத்தர் சொன்னாரா, எத்தனை 1000 கேள்வியா இருந்தாலும் உனக்கு நான் விடை சொல்றேன், அதுக்கு நான் தயார், நீ தயாரா அப்படின்னு கேட்டார். நான் என்ன தயார் ஆகணும்னு அவரு கேட்கும் போது அந்த மரத்துக்கு அடியில 1 வருஷம் பேசாம உட்கார, 1 வருஷம் என்ன செய்யணும், இன்னையில இருந்து 365 நாள் யார்கிட்டையும் எதையும் பேசாம நீ உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அந்த 1 வருஷம் முடியும் போது உனக்கான எத்தனை 1000 கேள்வியா இருந்தாலும் நான் விட செல்வேன் அப்படின்னா. இவர் சரி என்பதாக சொல்லி அந்த மரத்தை கிளம்பி உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் எல்லாரையும் பார்த்தாரா, இதுக்கு இந்த பேர்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க தெரியுது, நம்மளும் வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம உட்கார்ந்துட்டாரு. 1 வருஷம் முடிஞ்சிச்சு.
அந்த ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு புத்தர் உத்தரவிட்டார். அவருடைய சீடர்கள் ஐயா கூப்பிடுதாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்த உடனே, நான் ஐயாட்ட வரல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. என்னப்பா அவன் கேள்விக்கு விடை வேண்டாம், எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சாச்சு, எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சாச்சு, அதனால என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவரு சொன்னதாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய நூல்ல ஒரு அருமையான செய்தி. இதுல என்ன நமக்கு படிப்பனா, ரசூல்லா சொன்னதுதான் நமக்கு இங்க விடை. மன் சமத்த நஜா, மௌனமாக இருந்தால் அவர் வெற்றி பெறுவார்னா, அவருக்கு எழுகின்ற பல்லாயிரக்கணக்கான கேள்விகளா இருந்தாலும் அவரது மௌனமே அவருக்கு தீர்வை தந்துவிடும். அதனாலதான் பாருங்க, ஞானிகள் எல்லாரும் மௌனிகளாக தான் இருப்பாங்க. ஞானிகள் மௌனிகளா இருப்பாங்க. சலச்சலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் ஒருபோதும் ஞானியாக இருக்கவும் மாட்டான். ஞானிகள் மௌனிகளாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மௌனம் என்பது தெளிந்த நீரோடை மாதிரி, ஒரு தெளிந்த கிணறு மாதிரி, 60 அடி ஆழம் கொண்ட கிணறு. அது கலங்கள் இல்லாம தெளிந்த நிலையில் இருக்கும்போது பாருங்க, நீங்க மேல இருந்து கீழே பார்த்தா 60 அடிக்கு கீழே நீங்க ₹1 காசு போட்டால் கூட அந்த ₹1 காசு உங்களுக்கு துல்லியமா தெரியும். அதுல சின்ன கல்லை போட்டு கலக்கிட்டீங்கன்னா அது அங்க ஆரம்பத்திலேயே தெளிவு இல்லாம போயிடும். இத மாதிரி நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு, நம்முடைய உள்ளம் மௌனத்தால் தெளிவு பெறுகிறது. தெளிவு பெற்ற உள்ளத்துல ஞானங்கள் பிறக்கிறது. அது எந்த கேள்விக்கும் விடை தருகின்ற ஒன்றாக அது மாறிவிடுகிறது. அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த புத்தர் சம்பவத்தின் மூலமாக கவிக்கோ நமக்கு புரிய வைக்கிறார். இந்த செய்திக்கு அடிப்படையாக பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கிறது, மன் சமத்த நஜா. அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், போன வாரமும் நம்ம அவர்களை பத்தி சொன்னோம். லுக்மானுல் ஹக்கீம், ஞானம் பெற்றவர், ஞானி, பெரும் ஞானி. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஹதீஸோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஒரு நேரத்துல நீங்க ஆடு மேய்க்கின்ற இடையராகத்தான் இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நீங்கள் மக்கள் மனங்களை ஆட்சி செய்யும் மன்னராக மாறிவிட்டீர்கள், பாதுஷாவாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள், ஞானத்தின் பாதுஷாவாக ஆகிவிட்டீர்கள். இதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்தது எது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த பதில இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப் அல் முஅத்தா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். மிஷ்காத் என்ற கிதாபிலும் அந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறார்கள் அப்படின்னா, 3 விஷயங்களை நான் கவனமாக பின்பற்றி வந்தேன். ஒன்று, நான் எப்பொழுது பேசினாலும் உண்மையை மட்டுமே பேசுவேன். இரண்டாவது, என்னிடம் எந்த அமானிதம் கொடுத்து வைத்தாலும் அந்த அமானிதத்தை நான் பாதுகாத்து பக்குவமாக நிறைவேற்றுவேன். ஒரு பெரிய மலை குவியலே கொண்டு வந்து கொடுத்தாலும் அமானிதத்தை பாதுகாக்கின்ற உணர்வு உள்ளவங்கள்ட்ட நீங்க தங்க மலையை கொண்டு போய் கொடுத்தாலும் கவலைப்படாம நீங்க போகலாம். ஆனா அதை பாதுகாக்காத மனுஷன் ₹1 பைசாவை கொடுத்தா கூட அது உங்களுக்கு கஷ்டம்தான், திரும்பி வருமா வராதா. யூதர்களுடைய குணங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அறிஞரை பற்றி அல்லாஹ் அங்க மறைமுகமாக சொல்லி காட்டுகிறார். அவர்கிட்ட இருந்த நல்ல பண்பு என்னன்னா, ஒரு பொற்குவியலை கொண்டு போய் நீ அமானிதமா கொடுத்தாலும் அதுல ஒரு குண்டுமணி அளவுக்கு சேதாரம் இல்லாமல் உன்னிடம் கொண்டது ஒப்படைப்பார். அவங்கள சில பேரு, அது யாரு? காபுல் அஷ்ரப் என்ற ஒரு யூதன், வட்டிக்காரன். அவனை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு தீனாரை கொண்டு போய் கொடுத்தா கூட அதை திருப்பி தரமாட்டான். நீ கால் கடுக்க நின்று அழுது மன்றாடி கேட்டாதான் தருவான் அப்படி. அப்ப அமானிதத்தை பாதுகாக்கிற குணம் என்பது அதற்குரியவர்கள்ட்ட அது மரியாதைக்குரியதாக இருக்கும். அது இல்லாதவன் அதை ஒருபோதும் பாதுகாக்க மாட்டான். இங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அமானிதத்தை நான் பாதுகாப்பேன். முதல் விஷயம், உண்மையை பேசுவேன். இரண்டாவது விஷயம், அமானிதத்தை நான் பேணுதலாக பாதுகாத்து உரியவரிடம் உரிய நேரத்தில் ஒப்படைப்பேன். மூணாவது, எனக்கு எது தேவையில்லையோ, பயன் தராதோ, அதை விட்டும் நான் விலகி இருப்பேன். தற்கு மாலா யஅனீனி,
இந்த துன்யாவிலேயோ ஆகிரத்திலேயோ எனக்கு எதுல பலன் கிடையாதோ, எனக்கு எது உதவியாக அமையாதோ அதை விட்டும் நான் விலகி இருப்பேன் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த 3 விஷயங்கள் தான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. உண்மை பேசுவது, அமானியத்தை பாதுகாப்பது, தேவையற்ற விஷயங்களை விட்டும் விலகி இருப்பது. அப்ப 3வது விஷயம் தான் இந்த இடத்துக்கு பொருத்தம். நாவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அது நம்மை ஞானியாக மாற்றுகிறது, இறை நெருக்கம் பெறுவதற்கு உதவுகிறது, இறை ஞானங்கள் கிடைப்பதற்கு அது காரணமாக மாறி. அந்த நாவு கட்டுப்பாடு இல்லாம கண்டதையும் எப்போ பேச ஆரம்பிக்குதோ அப்பதான் பொய் வரும், அப்பதான் புறம் வரும், அப்பதான் கோள் வரும், அப்பொழுதுதான் அவதூறான விஷயங்கள் வரும். ஆக மொத்தத்தில் மனிதர்களுடைய பார்வையில மரியாதை இழந்த மனிதனாக அது நம்மை இந்த உலகத்தில் மாற்றுவது மட்டுமல்ல, நாளை மறுமையில கொண்டு போய் நரகத்துல தள்ளி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவங்க அடிமையாக இருந்த காலகட்டத்துல, வேலைக்காரராக இருந்த காலகட்டத்துல அவங்களுடைய எஜமான் முதலாளி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்களா, தம்பி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் எல்லாம் வாராங்க, இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும், அதனால உனக்கு ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் ஹலால் பிராணிகள் இருக்கும் இல்லையா, அந்த பிராணிகளுடைய உறுப்புகள்லயே பாட்டுகள்லயே எது ஆக நல்ல பாட்டு என்று நீ நினைக்கிறாயோ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் கடை வீதிக்கு போனாரு. ஆட்டு அறுக்கிற கடையில போய் ஆட்டினுடைய நாக்க வாங்கினார். மாடு அறுக்கிற கடையில போய் மாட்டினுடைய நாக்க வாங்கினார். இப்படி நாக்கா வாங்கிட்டு வந்து அத நல்லா எப்படி சுவையா சமைக்கணுமோ அந்த மாதிரி சமைச்சு விருந்தாளிக்கு எடுத்து வச்சார். உடனே எல்லாருமே அன்னைக்கு நாக்கு தான். அவங்களுடைய நாக்குல இந்த நாக்கின் சுவை நல்ல காரமாக, நல்ல உரப்பாக, உப்பு உரப்புமாக, தூக்கலாக வச்சு அருமையா சமையல் பண்ணி கொடுத்த உடனே ஆஹா, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய உடம்புகள் இருக்கிற பகுதிகளிலேயே இந்த நாக்கு மாறி வராது அப்படின்னு அதை உயர்த்தி பேசினான். மறுநாள் அதே முதலாளி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு அடுத்த பிராணிகள்ல எது ரொம்ப மோசமானதோ அதையா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்பவும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டினுடைய மாட்டினுடைய ஒட்டகத்தினுடைய நாட்டத்தான் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு நேற்று மாதிரி கவனமான அளவுல உரப்பு போடல, கவனமான அளவுல உப்பு போடல, கவனமான அளவுல அந்த சீரகம் மல்லிப்பொடி இதெல்லாம் போடல, ஏதோ உப்புக்கு சப்பா போட்டு ஒரு சுவை இல்லாம தயாரிச்சு கொண்டு வந்து முன்னால வச்சுட்டாங்க. அப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, இந்த பிராணிகளுடைய உடல் உறுப்புகளே ரொம்ப மோசமானது நாக்குதான்பா அப்படின்னு சொன்னாங்களாம். நேத்து மிக நல்ல உறுப்பு நாக்குன்னு சொன்னாங்க, இன்னைக்கு மோசமான உறுப்பு அது சொன்னது எது? நாக்குதான். நல்லதுன்னு சொன்னது நாக்குதான், கெட்டதுன்னு சொன்னது நாக்குதான். அப்ப அந்த முதலாளி, அந்த எஜமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்டாங்களா, எப்பா நீ எது செஞ்சாலும் காரணம் இருக்கும், நல்லதுக்கும் நாக்க வாங்கிட்டு வந்த, கெட்டதுக்கும் நாக்க வாங்கிட்டு வந்த, அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, இந்த நாக்கு நல்லதை மட்டும் பேசுச்சுன்னா நாக்கை போன்ற மனிதனுடைய உடம்புல சிறந்த உறுப்பு எதுவும் கிடையாது. இந்த நாக்கு நல்லதுக்கு மாற்றமாக அல்லதை பேசினால் இது மாதிரி ஒரு கேடுகட்ட உறுப்பு எதுவும் கிடையாது. இதை உங்களுக்கு பிராக்டிக்கலாக உணர்த்துவதற்குத்தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மஸ்னதில் பதிவு செய்த ஒரு சம்பவத்தின் விளக்க உரையை நாம பார்க்கிறோம். ஹதீஸ்ல இதுக்கு ஒரு சான்று கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுது அதிகாலை எழுந்ததுமே நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிடத்துல வந்து நபி அவர்கள் ஒரு உருவகம் கொடுக்கிறார். சில விஷயத்தை நமக்கு ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிற கற்பனை, ஒரு உருவகத்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நபி அவர்கள் அப்படி நமக்கு இமேஜினேஷன் பண்ணுமாறு நமக்கு செய்து காட்டுறாங்க. எப்படின்னா, இந்த கை காலு நம்முடைய உடம்பினுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு ஜமாத்தாக நாக்கிடத்துல, ஐயா நாங்க எல்லாரும் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கிடுங்க, நீங்க சரியா இருந்தா நாங்க எல்லாம் சரியா இருப்போம்,
இங்க ஏருக்கு மாறா எதையாவது பேசிட்டீங்கன்னா நீங்க பேசிட்டு போயிருவீங்க, ஆனா அடி உதை எங்களுக்கு தான். அதனால நல்லா இருப்பிய. நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறதும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சு, இது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. உண்மைதானே யாராவது ஒரு ஆளை நம்ம நடைமுறையில பாருங்க, தொழுவிட்டு வெளியில போறோம், யதார்த்தமா தெரியாம ஒருத்தர் கால் பட்டிருக்கும், இந்த நாக்கு என்ன செய்யும் தெரியுமா, டென்ஷன்ல அறிவில்லை உனக்கு அப்படின்னு அவன் பட்டார்னு செவுட்ல அடிச்சிடும். அறிவில்லைன்னு சொன்னது நாக்கு, ஆனா அடி வாங்கினது. அல்லது அவர் சொல்லிட்டு வேகமா போயிட்டாருன்னா அவன் கல்ல எடுத்து நேரம் மண்டையில குறி வச்சு அடிப்பான். உனக்கு அறிவு இருக்காது கேட்டது நாக்கு, ஆனா அடி வாங்கினது அவனுடைய மண்டை. இந்த நாக்கை பிடிச்சி யாரும் இதுவரைக்கும் அடிச்சதும் கிடையாது, நாக்கை பிடிச்சி யாரும் கடிச்சதும் கிடையாது. நீ தானே பேசல, உனக்கு தான் தண்டனை. இந்த உலகத்துல யாராவது ஒரு வாத்தியாரா இருக்கட்டும், அல்லது ஒரு உஸ்தாதா இருக்கட்டும், அல்லது ஒரு தாய் தந்தையாரா இருக்கட்டும், அந்த பேசுன நாக்குக்கு யாராவது தண்டனை கொடுத்திருக்காங்களா? சார்வாளா இருந்தா கையை வச்சுக்கிட்டு மண்டையில ஓங்கி கொட்டுவார். அம்மா இருந்தா விளக்குமாத்த எடுத்துக்கிட்டு என்ன செய்ய வந்து முதுகுல 2 போடு போடுவாங்க. அத்தாவா இருந்தா கன்னத்துல அல்லது முதுகுல 2 அடி போடுவாங்க. அது அடி வாங்குறது எல்லாமே உறுப்புகள் தான், ஆனா பேசுனது எல்லாம் நாவு. அது வாட்டுக்கு போய் கேட்ட பூட்டிக்கிடுது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த நாட்டிடத்தில் மற்ற உறுப்புகள் மன்றாடுகிறது, டெய்லி நடக்குது, நல்லா இருப்ப அப்படின்னு. அப்ப இந்த செய்தியை வச்சு நபியர்கள் நமக்கு சொல்வது என்னன்னா, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதனால நாவு அது கட்டுப்பாட்டில் இருந்து எதை பேசணுங்கிறத தேர்ந்தெடுத்து அதையும் ஒரு அளவோடு பேசுமையானால் அந்த நாட்டுக்கு உரிய மனிதன் உலகத்திலும் மதிப்படைகிறான், நாளை மறுமையிலும் வெற்றி அடைகிறான் என்பதைத்தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் தங்களுடைய நாக்க பிடிச்சு காட்டி இது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மனிதன் நரகத்தில் முகம் குப்புற விழுவதற்கு இது மட்டுமே காரணமாக இருக்கும் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.